குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்காரர்கள் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கூட நம்புகிற இடத்துல இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அதாவது 7.5 சனியிலே இருக்கிறதுலேயே மோசமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி தான். அந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதே நேரத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆவது வீட்டில் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். அதாவது குருவும் சரியில்லை, சனியும் சரியில்லை அப்படிங்கிற நேரத்தில் எதுவுமே நினச்ச மாதிரி நடக்காது. நாம் நினச்சது ஒன்று அப்படின்னா நடந்தது ஒன்றா இருக்கும். ஏதோ சுயஜாதகத்தில் சனியும் குருவும் பலமாக இருந்த 100க்கு ஒரு 4-5 கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நல்லாயிருக்கும். மீதி 90 பேர் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஒரு நிர்கதியான சூழல் அப்படிங்கிறதுல தான் நிற்பாங்க. என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு புரியாது. இவ்வளோ பிரச்சனை நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஒருத்தனுக்கு 2 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அவன் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எப்படா நமக்கு 2 லட்சம் கடன் வந்துச்சு, நம்ம 1 ரூபா கூட வெட்டி செலவு பண்ணல, வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மாவும் இல்லை, தேவையில்லாத செலவும் பண்ணல, ஆனால் எப்படி இந்த கடன் வந்துச்சு, நம்ம எந்த தப்புமே செய்யலையே, யாருக்குமே எந்த பாவமுமே செய்யலையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சோம், நம்ம கையில் 10 ரூபா இருந்தால் யாருக்கோ நம்மளால் முடிஞ்ச 4 பேர்த்துக்கு உள்ளதை ஒரு வேளை சோறாவது வாங்கி போட்டுக்கிட்டு தானே இருந்தோம், நமக்கு ஏன்டா இவ்வளோ கெட்டது நடக்குது அப்படின்னு தான் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருப்போம். நைட்டில் படுத்தா தூக்கம் இல்லை. இதை நினச்சிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று போட்டுக்கிட்டு உடம்பு கெட்டு போனது தான் மிச்சம். அல்சர் பிரச்சனை, சாப்பாடு செரிமானம் ஆகலை, என்ன போ வாழ்க்கை இது, இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா. உடம்பு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் மனசு தெம்பாக இருக்கும். ஏற்கனவே கடை அது இதுன்னு பிரச்சனை, இதில் உடம்பு வேறு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆஸ்பத்திரி செலவு வேறு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு விரக்தியோட உச்சத்தில் இருக்காங்க. அதனால தான் நம்ம நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கூட நம்ப தயாராக அவங்க இல்லை. இப்போ இவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ சொல்ல போகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஏன்னா நான் எப்போவுமே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி பழக்கம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இப்போ குரு பகவான் வக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தன லாபாதிபதி. தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு வக்கரம் அடைகிறாரு, அப்போ காசு பணம் இனிமேல் சுத்தமாக வராது தானே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல நியாயம் இருக்குது. அது தப்பு கிடையாது. ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி அவர் தான். அப்போ காசு பணம் வரத்துங்கிறது நமக்கு குறையும், வர வேண்டிய பாக்கி வசூலாகாது. அது உள்ளது உள்ளபடி தான். ஆனால் எத்தனாவது வீட்டில் வக்கரம் அடைகிறாருன்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அர்த்தாஷ்டம குருவாக இருந்துக்கிட்டு வக்கரம் அடைகிறார், இது நல்லது தான். அதே நேரத்தில் சனி பலமடைகிறார். ஜென்ம சனி பலமடையுது, ஐயோ இன்னும் பிரச்சனையா அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களோட யோசனைங்கிறது சரிதான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, அவ்வளோ வாங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஜென்ம சனி அப்படிங்கிறவர் இதுக்கு மேலே உங்களுக்கு பாத சனியாக மாறுவார் 2025. இதுக்கு மேலே அவர் வக்கரம் அடைய மாட்டார். ஜென்ம சனியாக நேர்கதி பயணம், அதாவது பாத சனியை நோக்கின பயணத்தை சனி பகவான் நவம்பர் 15 தொடங்கிட்டார். அப்படிங்கும்போது ஜென்மசனியாக அவர் இருந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடைசி கட்டத்தில் சரி பண்ணிட்டு போவார்.
முதல்ல என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தொண்டை புண், வயிறு தொடர்பான பிரச்சனை, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, நல்ல உடற்பயிற்சியெல்லாம் செய்வாங்க, நல்ல வேலை செய்வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே மலப்பு தட்டி போய் உக்காந்துருவாங்க, தொப்பை உளுந்து போகும், நின்னா உட்கார முடியல, உட்காந்தா ஏந்திரிக்க முடியல, ஒரு படி ஏற முடியல. இப்படி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பழைய உடல் ஆரோக்கியத்தை சனி திருப்பி கொடுப்பார். முதல்ல அதை தான் செய்வார். அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது இந்த காலகட்டத்தில். இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா லேசாக எங்கேயாவது வலிச்சா கூட உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறது, நமக்கு எதாவது பெருசாக ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த அறிகுறியெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ராத்திரியில் கூட எழுந்திரிச்சு உட்காந்து போட்டு பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அதுமாரி எங்கேயாவது யாருக்காவது ஒரு வியாதி, உறவுகளில் ஒரு பிரச்சனை, சீரியஸாக மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு செய்தி கிடைச்சா நமக்கும் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இவ்வளவு நாளாக கும்பராசிக்காரர்கள்ட்ட இருந்தே தீர்ந்துருக்கணும். எத்தனை வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த பயம், அச்ச உணர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கும். இனிமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. நான் நல்லா இருக்கேன், என் உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தால் பாதியில் நின்று போயிருந்திருக்கும் கட்டடம். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம், நம்ம சொந்த பணமாக கூட இருந்திருக்கும். கேட்ட நேரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு வராது, நம்ம நேரமும் என்னமோ தெரில, அவங்க 1008 பிரச்சனையில் மாட்டிப்பாங்க, நமக்கு பணம் வராது. நம்மளால் கடிஞ்சும் கேட்க முடியாத ஒரு சூழல். இந்த நேரத்தில் என்னத்துக்கு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டே அப்படின்னு அந்த பாதியில் நின்று கட்டிட பணிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே துரிதமாக நடக்கும். அதோட இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கணும். குரு பார்வை அப்படிங்கிறது 8, 10, 12 இந்த 3 வீட்டில் விழுவுது இல்லைங்களா? இந்த 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால தான் இந்த உயிர் பயம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு சிந்திச்சுக்கிட்டு, நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனையா, நமக்கு கல்லீரலில் பிரச்சனையா, இங்கே வலிக்குதே, கிட்னி பிரச்சனையா, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டு கிடந்தவங்களுக்கு இனிமேல் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது நீங்கிறோம், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றின புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். நல்லவன் யார், கெட்டவன் யார், இவெல்லாம் நமக்கு துரோகி முதல குத்துவான், இவெல்லாம் நம்ம கெட்டவன் நினச்சோம் ஆனால் இவன் நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி உள்ளவர்களை புரிஞ்சுப்பீங்க. அதேமாரி குரு பார்வைங்கிறது 10ஆம் இடத்துல விழுவுது, தொழில் நல்லபடியாக இருக்கும். 10ல் குரு இருந்தால் தான் தொழிலை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்வையால் பார்த்தாருன்னா தொழிலுக்கு நல்லது தான் செய்வார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. தொழில் முடங்கி கிடந்த தொழில் கூட இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும். 10 ரூபா முதலீடு போட்டு தொழிலை பெருக்கலாம். கூட்டாளிகளாக இருந்து தொழில் செஞ்சவங்க கூட கூட்டை விட்டு பிரிஞ்சு வந்து தனித்து தொழில் செஞ்சு ஜெயிச்சு காட்டக்கூடிய யோக அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், மட்டு மரியாதை இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, குடும்பத்தை ஓட்டணுமேனு பல நேரங்களில் தன்மானத்தை இழந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவமான உத்தியோகம் அமையும், நல்ல பதவி உயர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும். குரு பார்வை 12ல் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. கட்டடம் கட்டலாம், வீடு கட்டலாம், மனம் வாங்கலாம், மண் வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம், குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றலாம். இந்த குரு பகவானோட வக்கிர காலகட்டத்தில் இப்படி சுப நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செய்யலாம். அதேமாரி ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருப்போம், அது திருப்பதிக்காக இருக்கலாம், இல்லை சபரிமலைக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆலயத்துக்காக இருக்கலாம். ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க, அது நிறைவேற்ற முடியாமலே தட்டிக்கிட்டு போயிருந்துருக்கோம். இப்போ நீங்களே நினைச்சாலும் அது தட்டிக்கிட்டு போகாது, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. அதன் பிறகு உங்களோட ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடைக்கும். இந்த குரு பகவானோட வக்கிர காலம், விரய சனி, ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கும் மருந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் விளக்கு, சனிக்கிழமையில சனிக்கு எள்ளு விளக்கு, இதை ஏற்றி வணங்கிட்டு ஏலபாலம் மாணவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியவர்கள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுங்க. இந்த வக்கிர காலம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற காலகட்டமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.